ஒருத்தன் ஏற்கனவே ப்ரீ பிளான்டோட அங்க இருந்திருக்கிறான்ங்கிறது தெரியுதா? சோ இந்த ப்ரீ பிளான்டோட வந்தவனை கணிக்க வேண்டிய பொறுப்பும் உளவுத்துறையினுடைய பொறுப்பா? இவனிடமிருந்து இந்த தலைவருக்கு பாதுகாப்பு கொடுப்பதும் இந்த தொண்டர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதும் காவல்துறையினுடைய பொறுப்பா? எதுவுமே நடக்கல அப்படின்னு நீங்க இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறது மோசடியா இல்லையா? கரெக்டா எப்படி அவன் செருப்பு வீசி அந்த களவும் வந்த உடனே கரண்ட் கட் ஆகுது? அந்த கரண்ட் கட் ஆனு எப்படி போலீஸ் தனியாக நடத்துது? போலீஸ் மாறிங்கம்மா. நானும் ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவன். நாங்களும் இந்த மாதிரி கூட்டங்களை தொடர்ச்சியா நடத்துறவங்க நான் சொல்றேன். நான் ஒரு 15 ஆண்டு காலமாக இதை பார்க்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில. போலீஸ் கையில கிளியரான ப்ளூ பிரிண்ட் இருக்குங்க. ஒரு இடத்துல அனுமதி கொடுக்குறாங்கன்னா இந்த இடத்துல டிச்சு குழி வெட்டியிருக்காங்க, இந்த இடத்துல மரங்கள் இருக்கு, இந்த இடத்துல உடனே முட்டுச்சந்து தாண்டி போக முடியாது. இது அத்தனையும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய லீடர் கிட்ட இருக்காது, மாவட்ட செயலாளர் இருக்காது, வர்ற தொண்டனுகிட்ட இருக்காது. ஆனால் போலீஸ் கிட்ட இருக்கும். சோ போலீஸ்க்கு நல்லா தெரியும் எந்த பக்கம் அடிச்சாங்கன்னா மக்கள் எந்த பக்கம் ஓடுவாங்க அப்படிங்கிறது. எதிர்முனையிலிருந்து அடிச்சு இந்த எக்ஸிட் இருக்கிற பக்கம் அடிச்சிருந்தாங்கன்னா ஓடி வந்திருக்க முடியும், காப்பாத்திருக்க வாய்ப்பு இருக்கு. 1-2 மரணங்கள் நிகழ்ந்திருந்தாலும் இவ்வளவு பெரிய துயரம் இல்லாம போயிருக்கும். ஆனால் மாற்று திசைகளிலேயே அது நடந்திருக்குது அப்படிங்கிறது வெளிப்படை. அப்படின்னா இப்ப அரசாங்கம் முதல்ல பொறுப்பேற்றுக்க வேண்டியது அந்த செருப்பை வீசி கலவரத்தை தூண்டுவதற்கு யாரோ ஒரு கும்பல் அங்கே இருந்திருக்கிறது. அந்த கும்பலை தயார் செய்து இந்த களத்தில் இறக்கியவன் யார்? திருச்சியில் அது நடக்கல, நீங்க கேட்டதுதான். இப்ப நாகப்பட்டினத்தில் நடக்கல, கரூர்ல நடக்குது என்று சொன்னால் கரூருக்குள்ளே இந்த வேலையை செய்கிறவன் யாராக இருக்க முடியும் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு தெரிந்திருக்கிறது. அரசாங்கம் தான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டும்.